வணக்கம். அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. போன பாட்காஸ்ட்டில் நம்ம ஓப்பன் சோர்ஸை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம். எங்கெல்லாம் அது யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு சொசைட்டியை சேஞ்ச் பண்ணுது, எப்படி அதோட பிஸ்னஸ் மாடல் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேசஸ். என்னெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேசஸ் இருக்குது, அது எப்படிலாம் எங்கெல்லாம் யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஆல்ரெடி இதில் நிறைய டேட்டா பேசஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். நிறைய டேட்டாபேஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அது ஓப்பன் சோர்ஸ்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான டேட்டாபேஸ் கூட நம்மளோட லிஸ்ட்டில் வரப்போகுது. வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது வந்து MySQL. MySQL வந்து எல்லா வெப்சைட்லேயும் மேக்ஸிமம் ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு MySQL பரிச்சயமானதாக இருக்கும். இது மேக்ஸிமம் நிறைய வெப்சைட்ஸில் ஆன்லைனில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு RDBMS டேட்டாபேஸ். இது வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஃப்ரீ டு யூஸ் தான் லைசன்ஸு. ஸோ நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி மோஸ்ட் பாப்புலர் டேட்டாபேஸாக இருக்குது. இது இப்போது நீங்கள் ஏதாவது வெப்சைட் இப்போ நீங்கள் ரன் பண்ணணுன்னாலும் ஈஸியாக ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து SQL கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சிம்பிள் லைட் வெயிட் தான். இமீடியட்டாக உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டத்துலேயோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒர்க் பண்ணி SQL கற்றுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் MySQL அப்படின்ற டேட்டாபேஸ். அதுக்கப்புறம் MongoDB அப்படின்ற ஒரு NoSQL டேட்டாபேஸ், அதுவும் வந்து ஓப்பன் சோர்ஸ். ஸோ MongoDB வந்து NoSQL பார்ட்டில் வரக்கூடிய ஒரு டேட்டாபேஸு. ஸோ அதுவும் வந்து ஓப்பன் சோர்ஸில் நிறைய வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய வெப்சைட் டெவலப்மெண்ட்லாம் அவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டில் அந்த JDலாம் போடும்போது MongoDB தெரியணும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்களும் பார்த்துருக்கலாம். ஏன் அப்படின்னா MongoDB வந்து NoSQL இருக்கிற டாக்குமெண்ட் பேஸ்டு டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டாக்குமெண்ட் பேஸ்டு டிபினா என்ன அப்படின்னா, அதில் வந்து ஜேசானாவே டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒரு நோடாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஈஸியாக அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஒரு ஏதோ ஐடி நம்பர் அடித்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஐடி நம்பரை போய் ஃபெச் பண்ணிட்டு வரணும். அப்படின்னா அந்த ஒரு லட்சக்கணக்கான டீட்டெயில்ஸ் உங்களோட டேட்டாபேஸில் இருக்கலாம். அந்த ஒரே ஒரு ஐடியை மட்டும் சடனாக எடுத்துகிட்டு வரணும், ஒரு குறைஞ்ச லேட்டன்சியில். அதாவது கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அதை ஒரு செகண்ட் மைக்ரோ செகண்ட்ஸில் அதை எடுத்துகிட்டு வரணும். அப்படின்னா அந்த மாதிரியான யூஸ் கேஸஸ்க்கு MongoDB ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஜேசனை அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த என்டையர் ஃபார்மையும் அந்த ஒரு ரிக்வஸ்ட்லேயே ஃபில் ஆகிடும். அந்த மாதிரியான யூஸ் கேஸஸ்லாம் MongoDB அப்படின்னா NoSQL ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் ஓப்பன் சோர்ஸ் தான். அதுக்கப்புறம் மேலும் சில டிபிஸ் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, PostgreSQL அப்படின்றது. இந்த இதுவும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று NoSQL வரக்கூடிய இன்னொரு ஓப்பன் சோர்ஸ் டிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா Cassandra அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து NoSQL வரக்கூடிய இன்னொரு டிபி. இந்த டிபியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து காலம்னர் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலம்னர் டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம RDBMSல ஒரு ரோவில் வந்து ஒவ்வொரு ரெக்கார்டாக இன்சர்ட் பண்ணிகிட்டே வருவோம். இப்போ ஒரு ரோவில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி, நேமு, சீரியல் நம்பர் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்போம் காலம்ஸில். ரோவில் ஒரு ரெக்கார்டை நம்ம ஹரிசாண்டலாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு ரெக்கார்டோட என்டையர் ரெக்கார்டு நமக்கு கிடச்சிரும். அது வந்து ரோ வைஸில் நம்ம டேட்டாவை யூஸ் பண்ணுறது RDBMSல. அதுவே Cassandraவில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா காலம்னர் ஓரியன்ட் அப்படின்றது. அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா காலம் ஃபேமிலி டிஃபைன் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம காலம்ஸ் கொடுத்துக்கிட்டே வருவோம். இதுலேயும் நம்ம வந்து ரோ கீ தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த NoSQL டிபி எடுத்துக்கிட்டாலும் அதில் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோ கீ தான். அந்த ரோ கீயை வச்சு தான் நீங்கள் என்டையர் டாக்குமெண்ட் டேட்டா எல்லாத்தையுமே எடுப்பீங்க. ஸோ அந்த காலம் ஓரியன்ட் டேட்டாபேஸஸில் நமக்கு யூஸ் ஆகிறது தான் வந்து Cassandra அப்படின்னு சொல்கிறோம். ஸோ Cassandra மாதிரி இன்னொன்று இருக்குது, HBase அப்படின்ட்டு ஒரு டிபி கூட இருக்குது. அதுவும் ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ நிறைய இந்த மாதிரி NoSQL அண்ட் தென் டேட்டாபேஸஸ்லாம் நிறைய ஓப்பன் சோர்ஸில் இருக்குது. ரொம்பவே ஸ்டேபிளான டேட்டாபேஸஸ் எல்லாமே நிறைய ப்ரொடக்ஷனில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கும் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நிறைய பிக் டேட்டா ப்ராஜெக்ட்ஸ் இப்போது நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருக்கலாம். பிக் டேட்டா ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய கம்பெனிஸ்லாம் அவங்க டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்காக பிக் டேட்டாவை மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நிறைய யூஸ் கேஸஸில் அவங்க வந்து NoSQL டேட்டாபேஸில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி NoSQL டேட்டாவை ஸ்டோர் பண்ணிவிட்டு அவங்க அந்த டேட்டாவை NoSQL HBase மூலமாகவோ இல்லைனா Cassandra மூலமாகவோ அக்சஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் நிறையவே ஓப்பன் சோர்ஸ் வந்து இப்போ யூஸ் ஆகிட்டுருக்கு. பிக் டேட்டாவுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து Hadoop அப்படின்னு சொல்கிறோம். அந்த Hadoopே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் தான். Hadoopனா என்ன, Hadoopல எப்படி ஓப்பன் சோர்ஸ், அதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை நம்ம அடுத்த பாட்காஸ்ட்டில் கேட்கலாம். அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். நன்றி, வணக்கம்.